இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க சொல்லு பார்ப்போம். யாரோட போய் யார்கிட்ட போய் அங்கிருந்து மீட்ப? சீனாவோட நீ போரிட்டால் தான் இனி கச்சத்தீவை மீட்க முடியும். ஏன்? சீனாவின் பிடியில் இலங்கை, சீனாவின் இன்னொரு மாகாணம் இலங்கை. எங்க அண்ணன் இருக்கிற வரை சீனா வந்தா நட உள்ள தெரியாதா யாரு நாங்கன்னு? நாட்டுக்கு பாதுகாப்பு காவல் தெய்வம்டா எங்க அண்ணன். இந்திய பெருநாட்டையை காத்துக்கிட்டு இருந்தவன் அவர். இல்ல இல்ல அமெரிக்க போர்க்கப்பல் துப்பாக்கி ஆயுதங்களோட வந்து தூத்துக்குடியில் நின்றுச்சுரா. வரும்போது தடுத்து பிடிச்சா நீ? ஒரு ரேடார் பார்த்துச்சா? ஒரு ராணுவம் பார்த்துச்சா? கடற்படை ராணுவம் வந்து 3 நாள் நங்கூரம் போட்டு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அந்த ராணுவ வீரர்களை கைது பண்ண, கப்பற்படை வீரர்களை. அங்க உன்னுடைய துணை தூதர் தேவயானி கோபரகடையை கைது பண்ணி உள்ள போட்டான். நீ கதர்ன. எங்க அண்ணன் இருக்கும்போது நின்றுச்சாட அந்த கப்பல். பைத்தியக்காரங்களா, உனக்கு இன்னும் நீ படணும். நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அப்போது என்னை நீ தேடுவாய். தண்ணீர் கிடைக்காமல் பசியில் உணவில்லாமல் தவிக்கும் போது பார்வை பளிச்சென்று தெரியாது, மங்களாக தெரியும். அப்போது பார், இந்த கருகிய முகத்தில் உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன் உன் முன்னால் தெரிவேன். அன்னைக்கு என்னை தேடுவாய். தேடி தேடி என் சின்னத்திற்கு ஓட்டு போடுவாய். அந்த காலம் ஒரு நாள் உருவாகும். இந்த காசு கொடுத்தவர்களை மான தமிழ் மக்கள் தெருவுக்குள் விடாமல் விளக்கமாறு செருப்பு கொண்டு அடித்து விரட்டினார்கள் என்கிற நிலையை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவாய் சீமான்? ஒரு தலைமுறை தயாராகி கொண்டு வருகிறது. என் அருமை பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, என்னிலும் இல்லை என் தம்பிகள் புரட்சிகர தீக்குச்சிகளாக பற்றி எரிந்து வருகிறார்கள். என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்கு? ஏன்? உலகத்தில் பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நின்று பேசியது இந்த மைக்கு முன்னாடிதான். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை மான தமிழ் மக்கள் தாய் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னுயிர் தம்பிகள் என் தோளுக்கு துணையாக